கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23 ஜூன் மாதம் 2025 திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இந்த கிழமையினுடைய முதலாவது நாளிலும் தேவன் நமக்கு ஒரு அருமையான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் சற்று வாக்குத்தத்தங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே வருவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே வாஞ்சியாக இருப்பீர்களாக இருந்தால், ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்ட இக்கட்டுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இந்த நாட்களிலே அந்த நிலைமையிலே இருந்து அந்த சூழ்நிலைகளை இருந்து இந்த நாட்களிலே உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவரிடத்திலே நாங்கள் முதலாவது வாஞ்சை வைக்கிற வேளையிலே அந்த வாஞ்சை நிமித்தம் இந்த நாட்களிலே அவர் நம்மை விடுவிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் என்கிற நாமத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவர் என்ன செய்வாராம், உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த நாட்களிலே வைப்பாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறார், மானானது நீரோடே, அதாவது வாஞ்சித்து கதறுவது போல் தேவரீர் என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களிலே வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா அனுதினமும் கர்த்தரையே வாஞ்சிக்க வேண்டும். நம்மை சிருஷ்டித்தவர் நமக்கு நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டவரை நாங்கள் அனுதினமும் வாஞ்சிக்க வேண்டும். நமக்கு ஜீவனை தந்தவரை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நமக்கு அனுதினம் உண்ண உணவு முடுக்க உடையும் இந்த நாட்களிலே தருகிறவரை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே நாங்கள் எதை வாஞ்சிக்கின்றோம், எதை வாஞ்சித்து எதை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுகிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற காரியங்களை இந்த நாட்களிலே வாஞ்சித்து அதை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றும் அதை சீராக இந்த நாட்களை அனுபவித்து கொள்ள முடியாது. ஆனால் அழிவில்லாத நித்திய ஜீவனை தருகிற நம்முடைய ஆண்டவரை இந்த நாட்களிலே நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அவரோடு தான் நாங்கள் மரித்ததற்கு பின்பாக நித்திய காலமாக அந்த நாட்களை வாழப்போகிறோம் என்பதை முதலாவது நம்முடைய ஆத்மா அந்த நாட்களிலே வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதியிலே முதலாவது பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால், அவனுடைய ஆத்மா என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், அவனை நான் விடுவிப்பேன். நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலே வாஞ்சியா இருக்கிற வேளையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக யுத்தம் செய்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவருடைய நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்திலும் பூமியிலும் அங்கே சகல அதிகாரங்களையும் உடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அப்படிப்பட்ட இந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த நாட்களிலே வைப்பாராம். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் உண்டென்றால் இந்த நாட்களிலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரையே நாங்கள் வாஞ்சிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே இன்றைய நாளில் இப்பொழுதே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளே அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை கேளுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவர் மேலே வாஞ்சியாயிருங்கள்.
தேவன் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் மேலே வாஞ்சியாயிருங்கள். அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்துங்கள். அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே அறிவியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.